கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி கிரேப்ஸை வந்து எடுத்து வாட்டரில் போடுறேங்க. போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நான் அப்படியே கொத்தாக எடுத்து அலசுகிறேங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பிச்சு போட்டு அழகாக அலசி எடுத்து நம்ம ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை அலசி எடுத்து ஜாரில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சுங்க. பழமாக சாப்பிட பிடிக்கலன்றவங்க இந்த மாதிரி ஜூஸாக அடித்து குடிச்சிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க. கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்காக. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் தேன் இருந்தாலோ அல்லது ஒயிட் சுகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு லெமன் சாறு வந்து 4லேருந்து 5 ட்ராப்ஸ் விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இதில் வந்து 2 கலரும் இருக்கிறதுனால இது வந்து க்ரீன் கலராகவும் தெரியும், அந்த ப்ரௌனிஷ் கலராகவும் தெரியுங்க. அதுக்காக தான் நான் 2 கலருமே சேர்ந்து தாங்க ஒரு கொத்தோடு அப்படியே இருந்தது. அதை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.